ॐ गं गणपतये नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कवितासाकां वन्दे वाल्मीकिकोकिलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्गमरुद्गणेभ्यः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमत्सकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। हरि ओम्। ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்தில் 11வது சர்க்கம். பானசாலையில் தேடுதல். உடனே பேரறிவாளரான ஹனுமான் இவள் சீதை என்ற மனப்பிரம்மையை உதறி தள்ளிவிட்டு இது குறித்து வேறு விதமாக சிந்திக்கத் தொடங்கினார். ஸ்ரீராமன் உடன் இல்லாத அந்த பேரழகி தூக்கம் கொள்ள மாட்டாள், உணவு உண்ண மாட்டாள், அலங்காரம் செய்து கொள்ள மாட்டாள், பானபாத்திரத்தை தொடவும் மாட்டாள். வேறொரு ஆடவனை அவன் தேவேந்திரனாகவே இருந்தாலும் நெருங்க மாட்டாள். ராமனுக்கு ஈடானவர் தேவர்களிலும் எவரும் இலர், இவள் வேறொருத்தி என்று நிச்சயித்து பானசாலையில் அங்கும் இங்கும் அலைந்தார். அங்கே விளையாட்டினால் ஆயாசம் அடைந்த பெண்கள், பாட்டுப்பாடி களைத்து போன சிலர், நாட்டியம் ஆடி துவண்டு போன சிலர், குடிபோதையில் மயங்கிய சிலர், முரவம் என்னும் வாத்தியங்களிலும் மிருதங்கங்களிலும் சிறிய ஆசனங்களிலும் உயர்ந்த விரிப்புகளிலும் இருந்து கொண்டே தூங்கும் சிலர், அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் தத்தம் அழகை புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்ததையும் இசை நுட்பங்களை தெளிவாக விளக்கிக் கொண்டிருந்ததையும் அந்த இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றதான பேச்சுகளை பேசுபவர்களையும் உள்ளும் புறமும் சுகத்தை கொடுக்கும் போகங்களை அனுபவித்துவிட்டு உறங்குபவர்களையும் வானரத் தலைவர் கண்டார். வேறொரு இடத்திலும் அழகை வர்ணிப்பவர்களும் இடம் காலம் அறிந்து நடப்பவர்களும் சமயத்திற்கு ஏற்ற சொற்களை சொல்பவர்களுமான ஆயிரக்கணக்கான உத்தம பெண்டிர் உறங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் பார்த்தார். இப்படிப்பட்ட பெண்களின் நடுவில் பெரும் கைகளை உடைய ராவணன் ஒரு பெரிய கோட்டிலில் உத்தமமான பசுக்களில் மத்தியில் உள்ள ஒரு காளை போல் விளங்கினான். அவர்களால் சூழப்பட்ட அந்த இராட்சசேந்திரன் காட்டில் பெண் யானைகளால் சூழப்பட்ட பெருங்களிறு போல விளங்கினான். எல்லா இந்திரியங்களாலும் அனுபவிக்கத்தக்க எல்லா பொருள்களாலும் நிறைந்து விளங்கும் பானசாலையை பேருடல் கொண்ட இராட்சசாதிபதியின் மாளிகையில் ஹனுமான் பார்த்தார். மேலும் மான், எருமை, பன்றிகளின் மாமிசங்கள் தனித்தனியே பிரித்து வைக்கப்பட்டிருப்பதையும் அவர் அந்த பானபூமியில் பார்த்தார். வானசிரேஷ்டரான அவர் அகலமான தங்கப்பாத்திரங்களில் கொஞ்சம் சாப்பிடப்பட்டு மீதி வைக்கப்பட்ட மயில்களையும் கோழிகளையும் சிங்கம் நிகர் வானரர் பார்த்தார். தயிர் மற்றும் சௌவச்சலம் கலந்து பக்குவப்படுத்தப்பட்ட பன்றிகளையும் வார்த்திராணசத்தையும் முள்ளம்பன்றி, மான், மயில் ஆகியவைகளையும் ஹனுமான் பார்த்தார். பக்குவம் செய்யப்பட்ட கிரகரம் கொஞ்சம் சாப்பிடப்பட்டுவிட்டு மீதம் வைக்கப்பட்ட சகோரப் பறவைகளையும், எருமை, ஏககல்யம் என்ற மீன், நன்றாக சமைக்கப்பட்ட ஆடுகளையும், நக்கி தின்னும் பொருள்களையும், துவையல்களையும், பானங்களையும், பல வகையாக சமைக்கப்பட்ட உணவுப் பொருள்களையும், அவ்வாறே புளிப்பு, உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட பதார்த்தங்களையும், பல வகையான அறுசுவை உண்டிகளையும் பார்த்தார். சிதறி கிடந்த விலை மதிக்க முடியாத முத்து மாலைகள், சிலம்புகள், தோள் வளைகள் நிரம்பியதும் பானபாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்த பல வகையான பழங்களாலும் புஷ்பங்களாலும் அந்த இடம் அதிகமாக சோபையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. நன்றாக செய்யப்பட்டு ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த படுக்கை விரிக்கப்பட்டிருந்த கட்டில்களாலும் நெருப்பு இல்லாமலேயே அந்த குடியரை பேரொளியின் காரணமாக கொழுந்துவிட்டு எரிவதைப் போல் தோன்றியது. பல்வகையான சுவை உள்ளவைகளும் பல வகைப்பட்டவைகளும் கைதேர்ந்த சமையற்காரர்களால் சமைக்கப்பட்டவைகளுமான உப்பு உரைப்பும் உடைய மாமிசங்கள் காணப்பட்டன. திவ்யமான தெளிவான பல்வகைப்பட்ட மதுவகைகள், சர்க்கரையிலிருந்து தயாரிக்கப்பட்ட
ஆசவங்கள், மலர்களிலிருந்து மகரந்த தேனிலிருந்தும் பழச்சாறுகளிலிருந்தும் தயாரிக்கப்பட்ட மது வகைகள் அந்தந்த வாசனை பொடி தூவப்பட்டனவாக தனித்தனியே காணப்பட்டன. ஏராளமான மாலைகளாலும் பல்வகைப்பட்ட தங்க ஸ்பட்டிக பாத்திரங்களாலும் மற்றும் பல குடங்களாலும் அந்த இடம் சோபித்தது. வெள்ளிக்குடங்களிலும் தங்கக் குடங்களிலும் உத்தமமான பானங்கள் நிரம்பியிருப்பதை ஹனுமார் பார்த்தார். பான வகைகளில் நிரம்பியிருந்த தங்கக் குடங்களையும் நவரத்தின வெள்ளி பாத்திரங்களையும் மகாவானரர் பார்த்தார். சிலவற்றில் கொஞ்சம் மீதம் இருந்தது. சில முழுவதும் குடிக்கப்பட்டிருந்தன. சிலவற்றில் குடிக்காமலேயே இருந்த பானங்களையும் பார்த்தார். ஓர் இடத்தில் பல வகையான உண்டிகளையும், இன்னோர் இடத்தில் தனித்தனியே பானங்களையும், மற்றோர் இடத்தில் உண்டு மீந்தவைகளையும் பார்த்து கொண்டு அவர் சுற்றி வந்தார். ஓர் இடத்தில் உடைந்த குடங்களையும், வேறோர் இடத்தில் நிரம்பி வழிந்த குடங்களையும், பிறிதோர் இடத்தில் மாலைகள், கிழங்குகள், பழங்கள் இறைந்து கிடப்பதையும் பார்த்தார். அங்கே பெண்கள் படுப்பதற்காக வெண்மையான பல வகையான படுக்கைகளில் ஒருவருக்கொருவர் தழுவிக்கொண்டு சில பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நித்திரை வசப்பட்ட சில பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்த இன்னொருத்தின் ஆடையை எடுத்து தம்மை மூடிக்கொண்டு உறங்குகின்றார்கள். மிருதுவான தென்றலைப் போல் அவர்களுடைய சுவாசக்காற்று அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரங்களையும் மாலைகளையும் சற்றே அசைத்தது. அந்த இடத்தில் குளிர்ச்சியான சந்தனத்தை உடையதும் இனிமையான மதுரசங்களை உடையவும் பல வகையான மாலைகள், தூபங்கள் உடையதுமான பல வகையான சுகந்தங்களை தாங்கிக் கொண்டு காற்று வீசியது. மதுரசங்கள், சந்தனங்கள், தூபங்கள் ஆகியவற்றின் மூச்சை திணற வைக்கும் நல்ல மனம் அந்த புஷ்பக விமானத்தில் அப்போது வீசிக்கொண்டிருந்தது. அந்த இராட்சசனுடைய மாளிகையில் கரும் பச்சை நிறமுடையவர்களும், வெண்மை நிறமுடையவர்களும், சியாம நிறமுடையவர்களும், பொன்னிறமுடையவர்களும் யுவதிகள் இருந்தார்கள். அவர்கள் நித்திரை வசப்பட்டிருந்தாலும், காம கேளிக்கைகளால் களைத்து போயிருந்தாலும் இரவு நேரத்தில் தாமரை மொட்டுகள் போல தோன்றினார்கள். மகா தேஜஸ்வியான ஆஞ்சநேயர் இவ்வாறாக ராவணனுடைய அந்தப்புறம் முழுவதையும் மிச்சம் விட்டு வைக்காமல் தேடினார். ஜானகியை மட்டும் காணவில்லை. மகாவானரர் அந்த பெண்களை அப்போது உற்று பார்த்ததால் பிரம்மச்சரிய தர்மத்திற்கு குறைவு வந்துவிட்டதோ என்று ஐயத்தால் பெரும் கவலைக்கு உள்ளானார். பிறருடைய தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவிகளை பார்த்தல் என்ற என்னால் செய்யப்பட்ட காரியம் எனக்கு நிச்சயமாக அறநெறி பிறழ்த்த செயல்களுக்கான பாவத்தை தரப்போகிறது. பிறருடைய மனைவிகள் என் கண் பார்வைக்கு உட்பட்டதே இல்லை. ஆனால் இப்போது இங்கே பிறனுடைய மனைவிகளின் கூட்டம் என்னால் பார்க்கப்பட்டது. மேலும் பிறர் மனைவிகளை கவர்ந்த இவனும் என்னால் காணப்பட்டான். மனஸ்வியான ஹனுமாருக்கு இனி மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி நிச்சயமான ஒரு முடிவுக்கு வரவேண்டும் என்ற இன்னொரு எண்ணமும் தோன்றியது. தாறுமாறாக கிடந்த ராவணனுடைய மனைவிகள் எல்லோரும் என்னால் பார்க்கப்பட்டார்கள்தான். ஆனால் என் மனதில் கொஞ்சமும் விகாரம் ஏற்படவில்லையே. புண்ணிய பாவ கர்மாக்களை செய்யும்படி புலன்களை தூண்டிவிடுவது மனம்தான். அந்த என் மனம் சஞ்சலமில்லாமல் நிலையாக இருக்கின்றது. சீதையை வேறு இடத்தில் என்னால் தேட முடியாது. பெண்கள் இருக்கும் இடத்தில் தானே தேடி பார்க்க வேண்டும். எந்த பிராணி எந்த இனத்தைச் சேர்ந்ததோ அது அங்கேதான் தேடப்பட வேண்டும். காணாமல் போன பெண்ணை பெண் மான் கூட்டத்தில் தேட முடியாது. மாசு மறுவற்ற தூய மனத்துடன் என்னால் ராவணனுடைய அந்தப்புறம் முழுவதும் தேடப்பட்டது. ஆனால் ஜானகி காணப்படவில்லை. வீரியம் படைத்த ஹனுமார் தேவ, கந்தர்வ, நாக கன்னிகளை பார்த்தார். ஆனால் ஜானகியை மட்டும் பார்க்கவில்லை. அங்கு அவளை காணாமல் மற்ற உத்தம பெண்டிரை பார்த்த வானரர் அங்கிருந்து வெளியே வந்து ஆழ்ந்து சிந்திக்கத் தொடங்கினார். வெற்றி திருப்பொருந்திய வாயுகுமாரன் பானசாலையை விட்டு வெளியே வந்து மீண்டும் முயற்சியை மேற்கொண்டவராக மறுபடியும் அவளை தேடத் தொடங்கினார். இங்கனம் ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் சுந்தர காண்டத்தில் 11ஆம் சர்க்கம் நிறைவடைந்தது. ஹரியோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஹரியோம். அன்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தன.